யாத்தா அபிராமி பிரியாணி அபிராமி. இந்த பிள்ளை செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. தூக்கு மாத்திரையை கொடுத்து குழந்தைய தூங்க வச்சுச்சாமா. அவருக்கு ஃபோன் பண்ணி, எங்க தூக்கு மாத்திரையை நிறையா போட்டுட்டேன், நம்ம 2 பேரும் ஓடி போயிருவோமா, என் கணவர் வரங்குள்ளையும் இப்போ போங்க, நீதிபதி ஐயா கொடுத்தாரு வர உனக்கு நல்ல தீர்ப்பு ஐயா, நீதிபதி ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனால் உடனேக்கு உடனே நான் நினச்சேன் இது அப்படியே பெண்டிங் ஆயிருன்னு நினச்சேன். இப்போ வேகமாக அந்த பையில எடுத்து பார்த்து உடனே தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஐயா, நீதிபதி ஐயா, நீங்கள் தான் என் கடவுள். ஆனால் இதே மாதிரி இந்த பிள்ளை மாதிரி குழந்தைகளை விட்டுட்டு வேறவங்க கூட ஓடி போயிடுதுங்க. அந்த குழந்தைங்க அனாதையாகவே தெருவுலையும் மக்கள் முன்னாடியும் உட்காந்து பாவமாக இருக்குங்கய்யா. ஆனால் அதே மாதிரி இந்த பிள்ளை ஓடின மாதிரி, இந்த பிள்ளை செஞ்ச மாதிரி ஓடி போன ஆளுகளை அவளையெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன அவளுக்கு இதே மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும்யா. கடைசி வரையும் சிறை தண்டனை உனக்கு, இந்த இவளுக்கு யாருக்கு, அபிராமிக்கு கடைசி வரையும் சிறை தண்டனை கொடுத்துருக்காரு ஐயா நீதிபதி ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவருக்கு ஒரு சல்யூட். ஆனால் உடனேக்கே தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மறந்துடுவாங்க மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் கடைசி வரையும் சிறை தண்டனை கொடுத்துருக்காரு. காவல்துறை ஐயாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி. காவல்துறை ஐயா, அம்மாவா பாப்பா பார்த்துக்கங்க கொஞ்சம். உள்ள இதை செங்க கட்டியெல்லாம் பாத்ரூம் கழுவ விடுங்க. பாத்ரூமு இருக்க கைதிகள் பாத்ரூமை பூரா கழுவ விட்டீங்கன்னு வச்சுங்க, அதுதான் அவளுக்கு தண்டனை. சாங்க தண்டியை போ அந்த பாத்ரூமை கழுவு, இந்த பாத்ரூமை கழுவு அப்படின்னு சொல்லணும்யா காவல்துறை ஐயா. என் கருப்பா நீங்கள் தாயா என் உயிர். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. இனிமேல் திருந்துங்க.